ஹாய் வெல்கம் பேக் டு eTechFree.com. இமெயில் மட்டும் அனுப்ப தெரிஞ்ச போதும் உங்களால் 1 lakh ஏர்ன் பண்ணலாம், மந்த்லி 2 lakhs ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நிறைய பேரோட வீடியோ பார்த்துருப்பீங்க. ஓகே, ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரீமார்க்கெட்டிங் ரீடார்கெட்டிங் பண்ணணும். லைக் அவங்களுக்கு இமெயில் அனுப்புறதுனாலையோ இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் இல்லை ஃபோன் கால் இந்த மாதிரி பண்ணுறதுனால ரீமார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சேல்ஸ் நடக்கும். நான் இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இந்த இமெயில்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இவங்களோட லீடு இதெல்லாம் நம்ம எப்படி கலெக்ட் பண்ணுறது? இதுக்கு தான் நமக்கு தேவை வெப்சைட்டு, கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது, லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணுறது, யூடியூப்ல வீடியோ போடுறது. இது மூலிமா ஆடியன்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க லீடை கலெக்ட் பண்ணி இதுக்காக நிறைய ஃப்ரீ பிஸ்லாம் நம்ம கொடுக்கும் இல்லையா. ஸோ இதுதான் இருக்கிறதுல பெரிய டாஸ்க்கு, ஹெவி டாஸ்கே தான். இதெல்லாம் பண்ணால் தான் இமெயில் மார்க்கெட்டிங் பண்ண முடியும், அதுக்கப்புறம் தான் சேல்ஸ் பார்க்க முடியும். ஓகேவா? பட் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. இது என்னன்னா, இந்த வெப்சைட்டு வேண்டாம், எந்த ஒரு கண்டென்ட்டும் நீங்கள் போட வேண்டாம், யூடியூப்ல வீடியோவும் போட வேண்டாம், லேண்டிங் பேஜ் எதுவுமே வேணாம். உங்களுக்கு தேவை லீடு தானே, நான் கொடுக்குறேன். நீங்கள் டெய்லியும் வந்து இமெயில் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். தாராளமாக உங்களுடைய ப்ராடக்ட்டோ இல்லை உங்களுடைய அஃபிலியேட் ப்ராடக்ட்டோ எது வேணாலும் நீங்கள் டைரெக்டாக ப்ரொமோட் பண்ணுங்கள், நீங்கள் சேல்ஸ் பார்க்க முடியும் அப்படின்ட்டு ஒரு சிஸ்டம் இப்போ நல்ல ஒரு பூம் ஆகிட்டு இருக்கு. இது உண்மைதானா? இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்க போகிறேன். இதை பற்றி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டும் சரி, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து எனக்கு இமெயில் பண்ணி கேட்டுதாங்க, இந்த ப்ராடக்ட்டை நான் தைரியமாக வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் வாங்கலாமாங்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ப்ரூஃபோட இந்த வீடியோவை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய அப்டேட் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணல, நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக நம்ம எல்லாருமே ரீமார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு இமெயில் வேணும். அதுவும் வந்து ஒரு வேலிட் இமெயிலாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல. நிறைய பேர் வந்து ஃபேக் இமெயில் ஐடிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு இமெயிலாம் கலெக்ட் பண்ணுவோம். இதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் நிறைய ப்ராடக்ட் வந்திருக்கு, நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் ஒரு பிளாட்ஃபார்ம் பற்றி நான் பேசுகிறேன். அது என்னன்னா எம்எல்ஜிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி டீட்டெயில் நான் சொல்கிறேன். இந்த எம்எல்ஜிஎஸ்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு டைம் நீங்கள் பே பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு 100 இமெயில்ஸ் அவனே கொடுக்குறான். நீங்கள் இதுக்காக இமெயில் மார்க்கெட்டிங் டூல் எதுவும் தேவையில்லை. நீங்கள் மெயில் அனுப்புறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் உள்ளே வந்து உங்களுடைய இமெயில் கண்டென்ட் என்னவோ அதை போட்டு அப்டேட் லிங்க் டைரெக்டாக போட்டு நீங்கள் டெய்லி அனுப்பலாம். ஒரு நாளைக்கு 100 இமெயில்ஸ்ன்ட்டு அடுத்த நாளைக்கு ஒரு 100 இமெயில்ஸ், அடுத்த நாளைக்கு ஒரு 100 இமெயில்ஸ்னு ஆட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் நாள் நீங்கள் 100 பேருக்கு அனுப்பிட்டீங்களா, 2வது நாளைக்கு 200 பேரோட இமெயில் ஐடி தருவான். ஓகேங்களா? ஸோ மொத்தம் நீங்கள் 200 பேருக்கு அனுப்பலாம், 3வது நாள் 300 பேருக்கு அனுப்பலாம். இந்த மாதிரி டெய்லி பேஸ்லாம் அனுப்பிட்டு இருக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒன் டேக்கு $1 ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட மந்த்லி வந்து $30 நீங்கள் வந்து மந்த்லி பேக்கேஜஸ் மாதிரி மந்த்லி வந்து நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். இதில் இவங்க போட்டிருக்கிற ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, நீங்கள் இவங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்கள் மற்ற வேறு யாருக்காவது ப்ரொமோட் பண்ணிங்கன்னா, அதாவது இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, சேம் எம்எல்ஜிஎஸ்ஸே வந்து நீங்கள் மற்ற வேறு யாருக்காவது ப்ரொமோட் பண்ணி அவங்க வந்து உங்களுடைய அஃபிலியேட் லிங்க்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லீட்ஸு ப்ளஸ் உங்களுக்கு கமிஷன்ஸ் வரும், ரெஃபரல் கமிஷன்ஸும் வரும். இந்த ரெஃபரல் கமிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தருக்கு ரெஃபர் பண்ணீங்க, அதுலேருந்து ஒரு கமிஷன், அதுக்கு அடுத்தது அவர் வேறு யாராவது ரெஃபர் பண்ணாங்கன்னா இது எல்லாமே லெவல் 2ல வரும். கிட்டத்தட்ட ஒரு எம்எல்எம் சொல்லலாமா, அந்த மாதிரி தான் இது வந்து போயிட்டுருக்கு. Tier 1 Tier 2 ஸ்டெப்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது இருக்குது. இது ஒரு பக்கம் எம்எல்எம் தானா அப்படின்னு யோசிக்கும் போது டெய்லி எனக்கு 100 இமெயில்ஸ் தரான், 200 இமெயில்ஸ் தரான் அப்படின்னா இது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை நிறைய பேர் வாங்கிட்டாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர், நான் சொல்லலை, நிறைய பேர் வெளில வாங்கி யூஸ் பண்ணிட்டு எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் இதே விஷயத்த நான் முன்னாடியே செஞ்சு பார்த்துட்டு தான் நாங்கள் விட்டுட்டோம். ஸோ அதுக்கான ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஏன்னா நம்ம சைட்லேருந்து அந்த ப்ராடக்ட் நம்ம செஞ்சு பார்த்து அது நமக்கு ரிசல்ட் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஷோ பண்ண இல்லையா. ஸோ அதே ஆங்கிளில் இங்கே பாருங்கள், இதுதான் எம்எல்ஜிஎஸோட பிளாட்ஃபார்ம். ஸோ அவங்க கொடுக்குறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரெஃபரலுக்கு கிட்டத்தட்ட $5 பர் மந்த், எவ்ரி மந்த் உங்களுக்கு ரெக்கரிங் பேமெண்ட் வரும். எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா $5 உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். லெவல் 2லேருந்து அவர் வேறு யாரோ ரெஃபர் பண்ணார்னா அதுலேருந்து $4, அதுக்கப்புறம் அவருக்கு கீழே யாராவது லெவல் 5 வரைக்கும் ரெஃபரல் கமிஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சேம் இவங்களோட ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த ப்ராடக்ட்டில் இவங்க நிறைய பேர் வந்து நாங்கள் சேல்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்றுமே இல்லைங்க, நேராக வரேன், அஃபிலியேட் லிங்க் எடுத்தேன், இந்த சைட்டில் உள்ளே போனேன், இவங்களே இமெயில் பாடிலாம் டைப் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே லிங்க் போட்டு ஜஸ்ட் சென்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து இவ்வளோ பேர் கிளிக் பண்ணாங்க. எவ்வளோ பேர் கிளிக் பண்ணாங்க வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணி உள்ளே காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், 2800 பேருக்கு நான் அனுப்பியிருக்கேன். எப்போ 5/6/2023. ஓகேவா? ஸோ இது வந்து 5th மந்த் நான் அனுப்பியிருக்கேன். இது வந்து 4th மந்த் அனுப்பியிருக்கேன். நான் 2800 பேருக்கு அந்த மெயில் அனுப்பியிருந்தேன். ஸோ அதில் என்னுடைய ஓப்பன் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, 2800ல் 400 பேர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, 82 பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கிளிக் த்ரூ ரேட் வந்து கிட்டத்தட்ட 20% எனக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏப்ரல் மந்த்லேயே நான் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இங்கே பாருங்க, டெய்லி நான் மெயில் அனுப்பலாம். ஆனால் 12, 13, 14, 15, 16, 17, 18 அனுப்பலாம், 19, 20. அதுக்கப்புறம் எனக்கே போர் ஆயிடுச்சு. இது வந்து உண்மையாலுமே அவங்க கொடுக்குற இமெயில் ஐடிலாம்
வெரிஃபை பண்ணது தானா, இல்லை பாட்டாக இருக்குமா, இந்த கிளிக்ஸே வந்து எனக்கு சந்தேகம் வச்சு பாட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன். சரி, நாம் வந்து இவங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்புறோம்னா அந்த இமெயிலை வந்து இவ்வளோ பேர் கிளிக் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சேல் நடக்கணும் இல்லை, 82 பேரில் ஒரு சேலாவது நடக்கணும் இல்லையா? பட் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு பக்கமாக 1 மந்த்துக்கு மேலே கூட 2 மாதத்துக்கு நான் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணேன். எனக்கு எந்த ஒரு சேலுமே நடக்கலை. ஸோ லேட்டர் நான் என்ன டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இது வந்து பாட்டாக கூட இருக்கும், நிறைய பேர் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சொல்லிட்டாங்க, ஸோ நாமளும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். எப்போ கிட்டத்தட்ட 2023 அப்பயும் பூம் ஆனப்பயே நான் பண்ணி பார்த்துட்டு விட்டுட்டேன். நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருப்பேன் இல்லையா? ஸோ பண்ணி பார்த்துட்டு விட்டுட்டேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதே ப்ராடக்ட் இன்னும் வேற லெவலில் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நிறைய பேர் யூடியூப்ல எனக்கு இது வந்து சேல்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளோ போய் ரீச் ஆயிருக்குன்னா அப்போ நிறைய பேர் ரொம்ப உள்ள வந்துட்டாங்கன்னு தானே அர்த்தம். சரி, அப்படின்னா இதில் நம்ம திரும்பவும் பண்ணி பார்க்கணும். ஸோ இதில் நான் செஞ்ச தப்பு என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில் உள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த மை லீட் ஜென் சீக்ரெட் இருக்குல்ல, இதில் உள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் என்னோட ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணி இதில் நான் இமெயில் அனுப்புனேன். அது தப்பு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அஃபிலியேட் லிங்க் வச்சு இன்னொரு ப்ராடக்ட் நீங்களே பர்ச்சேஸ் பண்ணணும். சேம் டிஃப்ரெண்டான இமெயில் ஐடி வச்சு இன்னொரு டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும், இன்னொரு அக்கௌண்ட் வச்சுக்கணும். அதாவது மை லீட் ஜெனில் கிட்டத்தட்ட 4லேருந்து 5 அக்கௌண்ட் உங்களுக்கு இருக்கணும். ஓகேவா? ஸோ அது உங்களுடைய லிங்க்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமிஷன்ஸும் வரும். நீங்கள் மற்ற இடத்துல ஷேர் பண்ணும்போது அது டிஃப்ரெண்டான கமிஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். லெவல் 5 வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். இது ஆனால் நான் பண்ணது என்னது, ஒரே ஒரு அக்கௌண்ட்டில் டெஸ்ட் டிரைவுங்கிறதுக்காக நான் அப்படியே ஜஸ்ட் மட்டும் ட்ரை பண்ணேன். செகண்டரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இவங்க நம்ம 1 மந்த்தில் நிறுத்தாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மந்த்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. 6 மந்த்ஸ் வரைக்கும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அப்போ தான் எங்களுக்கு சேல் நடந்திருக்கு. பட் இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, லீடுங்கிறது ஒருத்தரோட இமெயில் ஐடி கலெக்ட் பண்ணுறது எந்த நீச் பேஸ் பண்ணி வராங்களோ அவங்க கிட்ட சரியான ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்க்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி அவங்க ஏதோ ஒரு 100 பேரோட இமெயில் ஐடி கொடுக்குறாங்க, நான் அனுப்புறேன்னா எல்லாரும் ஏன் பார்க்கல, இவ்வளோ பேர் ஏன் பார்க்கல அப்படின்னா, அந்த நம்மளுடைய சப்ஜெக்ட் அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து ரெலவெண்ட்டாக இல்லைன்னா அவன் ஏன் பார்க்க போகிறான்? ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த மாதிரி லீடுக்கு வந்து நான் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 2800 பேருக்கு அனுப்புறதுக்கு பதிலாக 28,000 பேருக்கு அனுப்புகிறாங்க. 28,000 பேருக்கு அனுப்பும்போது கண்டிப்பாக அதுக்கு தேவையான ஆடியன்ஸ் இருக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஒரு 100 பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதில் 10 சேல்ஸ் பார்க்குறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரேண்டம் சேல்ஸ் தான் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. ஆனால் இதுதான் ரியல் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லவே முடியாது. ரேண்டம் சேல்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. இது நிறையா நாள் வந்து அவங்க வித்ஸ்டாண்ட் பண்ணி இதை சர்வே பண்ணனால மட்டும்தான் அவங்களுக்கு அந்த சேல்ஸும் வந்துட்டு இருக்கு, நிறைய பேர் பார்க்குறாங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, செகண்டரி நீங்கள் ரொம்ப நாள் சப்ஸ்கிரைப் பண்ணி இவங்களுடைய பிளான்லாம் நீங்கள் போயிட்டே இருக்கணும். 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ப்ராடக்ட் அதாவது இந்த எம்எல்ஜிஎஸ்ஸையும் நீங்களும் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ரொம்ப நாளைக்கு இதில் நிறைய லீடு ஜென்ரேட் பண்ண முடியும். சீக்கிரமாக நிறைய பேருக்கு ப்ரொமோட் பண்ண முடியும். ஓகே, உங்களுடைய அஃபிலியேட் ப்ராடக்ட்டோ இல்லை உங்களுடைய ஓன் ப்ராடக்ட்டோ அது வேறு கேசஸ். அது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட் பண்ணும்போது உங்களுடைய அஃபிலியேட் லிங்கை நீங்கள் டைரெக்டாக போட்டு ப்ரொமோட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஆடியன்ஸ் அஃபிலியேட் ப்ராடக்ட்டுக்கு போகிறது வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ பேர் கிளிக் பண்ணியிருக்கான், 82 பேர். அந்த 82 பேர் யாருன்னு நமக்கு தெரியல அப்படின்னா அதில் ஒரு நோ யூஸ். அப்போ அந்த 82 பேருமே வந்து அகெயின் உங்களுடைய லேண்டிங் பேஜில் வந்து அவங்களுடைய லீடு கொடுத்தாங்கன்னா அப்போ எந்த ஒரு பாட்மே இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் உங்களுடைய இமெயில் மார்க்கெட்டிங் டூலை வச்சு ரீமார்க்கெட்டிங் ரீடார்கெட்டிங் அந்த இடத்துல பண்ணிக்கங்க. ஏன்னா சரியான ஆடியன்ஸ் என்னன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த ப்ராடக்ட்டுக்கு இவன் வந்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு தேவைப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு ரிலவெண்டான ப்ராடக்ட்டை மட்டும் நீங்கள் லேட்டராக அவனுக்கு ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவன் கோல்டுலேருந்து வார்மாக மாறி வார்ம்லேருந்து ஹாட் கஸ்டமராக மாறுவான். இமெயில் மார்க்கெட்டிங்கிறது பெரிய ப்ரொசீஜர். கோல்டு கஸ்டமராக இருக்கணும், அவங்க வார்மாக மாற்றி அதுக்கப்புறம் ஹாட் கஸ்டமராக இருக்கணும். ஹாட் கஸ்டமருக்கு தான் நம்ம நிறைய ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் நான் வந்து வெறும் இவ்வளோ பேருக்கு வந்து ஒரு நாளைக்கு அனுப்பிட்டு இருக்கேன், கிளிக்ஸ் வருது, எனக்கு வந்து எந்த ஒரு சேல்ஸ் நடக்கல அப்படின்ட்டு யாராவது இந்த மாதிரி ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணணும்னு அர்த்தம் இந்த சைட்டில். ஓகேங்களா? பட் நான் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணலை. பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ இந்த ப்ராடக்ட்டில் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு ட்ரை பண்ணுங்கள், டிஃப்ரெண்டான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக சேம் ப்ராடக்ட்டை நான் எகெயின் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் நெக்ஸ்ட் 1 இல்லை எவ்ரி மந்த் உங்களுக்கு நான் இதில் அப்டேட் நான் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா மட்டும். ஓகேவா? பட் இது மேலே எனக்கு பெரிய ஹோப் கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு சொந்தமான ஒரு கம்யூனிட்டி, ஒரு ஆடியன்ஸை கிரியேட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் வீடியோவோ இல்லை கண்டென்ட்டோ வெப்சைட்டோ இந்த மாதிரி போட்டு நீங்கள் அங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா தான் ரியல் ஆடியன்ஸ். அவங்க நீங்கள் எதை சொன்னாலும் நம்புவாங்க. ஏன்னா அவங்க கோல்டுலேருந்து வாங்க மாறிட்டாங்க. ஓகேவா? ஸோ அவங்க தான் ஈஸியாக ஹார்ட் கன்வெர்ட் பண்ண முடியும். இது வந்து ரேண்டம் தான். பட் இந்த ரேண்டமாக வரக்கூடிய கஸ்டமர்ஸையும் உங்களுடைய ரியல் ஆடியன்ஸை மாத்திரம்னா மறக்காமல் லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணிக்கங்க. லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். சிஸ்டமி ஃப்ரீ தான். தாராளமாக அந்த லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணி அதை வந்து இங்கே ப்ரொமோட் பண்ணுங்கள். உங்களால் வந்து தனியாக ஒரு லீடை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதை விட்டுட்டு பிளைண்டாக இப்படி சொல்லிட்டாங்களேங்கிறதுக்காக நிறைய இடத்துல போயிட்டு இந்த மாதிரி விஷயத்தில் வந்து கமிட் ஆகாதீங்க. ஓகேவா? பட் இமெயில் மார்க்கெட்டிங்கிறது அல்டிமேட் லாஸ்ட் ஸ்டெப்பு. இதுதான் வந்து உங்களுக்கு மணி கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் கூட. ஆனால் அதுக்கு சொந்தமான ஆடியன்ஸ் இருக்கணும்.
அதுக்கு தான் நீங்கள் நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும்னு சொல்கிறது. ஓகே, இது வரைக்கும் நம்மளுடைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணல அப்படின்னா நம்மளுடைய கம்யூனிட்டி ஜாயின் பண்ணிக்கங்க. நிறைய இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நிறைய நான் ஷேர் பண்ணுறேன். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய கேஸ் ஸ்டடிஸ் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இதே எம்எல்ஜிஎஸ் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது என்னுடைய அஃபிலியேட் லிங்க் தான் நான் கீழே கொடுக்குறேன். வேணா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. விருப்பப்பட்டால் மட்டும் ஜாயின் பண்ணிக்கங்க. நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். அதர்வைஸ் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 1 மந்த் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்துட்டு திரும்ப உங்களுக்கு இதோட ரிசல்ட்டை லைவாகவே காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஓகேனா நம்ம பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். ஓகே, பட் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அது உங்களுடைய விருப்பம். கீழே லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதேமாதிரி ஒரு பெஸ்ட் வீடியோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.